ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த பாப்தாதாவனுடைய முரளியில பாப்தாதா இன்னைக்கு தன்னுடைய ராஜகுமாரன் பரமாத்ம அன்பான குழந்தைகளை பார்த்துட்டே இருக்கின்றார். பரமாத்ம செல்லம் மற்றும் பரமாத்ம அன்பை அடைந்தவர்கள் ரொம்ப கொஞ்சம் குழந்தைகள் தான் அப்படின்றார். ஸோ இந்த பிராப்தி அடைந்த பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து பாப்தாதா கூட சந்தோஷப்படுறேன்றார். ராஜயோகி அப்படின்னா ராஜா அப்படின்றார். ஸோ குழந்தைகள் நிகழ்காலத்திலையும் ராஜாவா இருக்கீங்க, வருங்காலத்துல கூட ராஜ்ய அதிகாரியாக ஆக போறீங்க. ஸோ தன்னுடைய இரட்டை ராஜ்ய அதிகாரி நிலையை அனுபவம் பண்றீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. மேலும் ராஜா அப்படின்னா ரூலிங் பவர் மற்றும் கண்ட்ரோலிங் பவர், இரண்டு சக்திகளுமே அவங்க கிட்ட இருக்கும். பாபா சொல்றாங்க, இந்த ரெண்டு சக்திகள் இருக்கிறப்ப இடைவிடாத உறுதியான துண்டிக்கப்படாத ராஜ்யம் இருக்கும். ஆனா அடிக்கடி அந்த அக்கண்ட ராஜ்யம் அப்படிங்கிறது துண்டிக்கப்படுது. அதுக்கு காரணமாக பாபா ரெண்டு விஷயங்கள் சொல்றார். ஒன்று சோம்பேறித்தனம், ஒன்று வேஸ்ட். வேஸ்ட் அப்படிங்கிறப்ப பாபா சொல்றார், வீணாக யோசிக்கிறது, வீணாக நேரத்தை இழப்பது, வீணாக பேசுறது கேட்கறது ரெண்டுமே வேஸ்ட். ஸோ இந்த வீணானவை மற்றும் சோம்பேறித்தனம், இந்த ரெண்டு விஷயங்கள் மீது குழந்தைகள் ரொம்ப அட்டென்ஷன் கவனம் கொடுக்கணும் அப்படின்றார். மேலும் குழந்தைகள் தைரியம் வைங்க, எதை பார்த்தும் பயப்படாதீங்க, பாபாவை துணைவனாக வச்சுக்கோங்க அப்படின்றார். கூடவே பாபா சொல்றார், குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த அகராதியிலிருந்து சம்டைம் சம்திங் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை நீக்கிடுங்க அப்படின்றார். பாப்தாதா குழந்தைகள் ஈஸியா முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக 8 மணி நேரம் யோகா அப்படிங்கிறத 4 மணி நேர யோகான்னு மாத்தினார். ஆனா குழந்தைகள் சொல்றாங்களா, பாபா 2 மணி நேரம் யோகா தான் நல்லா வருது அப்படின்றாங்களா. ஸோ பாபா சொல்றார், குழந்தைகளே உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலிங் பவரை நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். மேலும் குழந்தைகள் சொல்றாங்க, பாபா டிராபிக் கண்ட்ரோல் பண்றப்ப இந்த சரீரம் கண்ட்ரோல்ல வந்துடுது, நாங்க டக்குன்னு நின்னுடுறோம். ஆனா மனம் சில நேரம் கண்ட்ரோல்ல வருது, சில நேரம் கண்ட்ரோல்ல வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. பாபா சொல்றார், எப்படியாவது குழந்தைகளே மனம் அப்படிங்கிற இந்த சூக்ஷ்மமான இந்த சக்தியை தன்னுடைய கண்ட்ரோல்ல நீங்க கொண்டு வந்தே ஆகணும். அந்த அளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோலிங் பவரை நீங்க அதிகப்படுத்தணும். மனதுக்கு ஒரு செகண்ட் நீங்க நில் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா அது நின்னுடணும். ஒரு செகண்ட்ல பறந்தாம் போ அப்படின்னு சொன்னா மனசு ஒரு செகண்ட்ல பறந்தாம் வரைக்கும் போயிடணும். அந்த அளவுக்கு குழந்தைகளே உங்களுடைய கண்ட்ரோலிங் பவரை நீங்க அதிகப்படுத்துங்க அப்படின்றார். அந்த நிலை அடைஞ்சிட்டோம்னா அதுதான் கர்மாதீத நிலைன்றார் பாபா. அந்த ஸ்திதியில இருக்கிறப்ப மனம் சக்திசாலியா இருக்கும், வார்த்தைகளும் சக்திசாலியா இருக்கும், சம்பந்தம் தொடர்புகள்ல முகம் நடத்தை கூட சக்திசாலியாக இருக்கும். இந்த ஸ்திதியில இருந்து சேவை பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் ரொம்ப வேகமாக கிடைக்கும். மேலும் உழைப்பு குறைவாக இருக்கும், வெற்றி அதிகமாக கிடைக்கும்ன்றார். பாப்தாதா பாண்டவ் பவன், கியான் சரோவர், மியூசியம், சாந்திவன்ல இருக்கக்கூடியவர்களெல்லாம் பாபா சந்திக்கிறார். அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் பாபா கொடுக்கிறார். பாபா சொல்றாங்க, 3 மாதங்கள் வரைக்கும் இடைவிடாத அந்த அகண்ட சுயராஜ்ய அதிகாரியாக குழந்தைகள் இருந்து காட்டுங்க அப்படின்றார். 3 months வரைக்கும் வேற எந்த இடத்துல இருந்தும் வேற எந்த ஒரு விஷயத்த பத்தியும் பாபா சொல்றாங்க கம்ப்ளைண்டோ ரிப்போர்ட்ஸோ என்கிட்ட வரக்கூடாது அப்படின்றார். மேலும் இரட்டை வெளிநாட்டினரையும் பாபா சந்திக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, டபுள் ஃபாரினர்ஸ் அப்படின்னாவே சுத்தமான உள்ளம் உடையவர்கள். சுத்தமான உள்ளம் உடையவர்களுக்கு பாப்தாதாவோட உதவிங்கிறது கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்றார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியோட டீட்டெயில் நம்ம போய் பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய முரளி தேதி 14/4/2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15/3/1999. முரளியினுடைய தலைப்பு, கர்மாதீத நிலை வரை அடைவதற்காக கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள், சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள தனது ராஜகுமாரன் பரமாத்மாவிற்கு அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்.
இந்த பரமாத்ம செல்லம் அல்லது பரமாத்ம அன்பு மிக குறைந்த குழந்தைகளுக்கு தான் பிராப்தியாகிறது. மிகச் சிலர் மட்டுமே இந்த பாக்கியத்திற்கு அதிகாரியாக ஆகின்றனர். இப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ராஜகுமாரன் என்றால் ராஜா குழந்தை. எனவே தன்னை ராஜா என்று புரிந்து கொள்கிறீர்களா? பெயரே ராஜயோகி. ராஜயோகி என்றால் ராஜா குழந்தை. நிகழ்காலத்திலும் ராஜாவாக இருக்கிறீர்கள், எதிர்காலத்திலும் ராஜாவாக ஆவீர்கள். தனது இரட்டை ராஜ்ய பதவியை அனுபவம் செய்கிறீர்கள் தானே? தன்னை பாருங்கள், நான் ராஜாவாக இருக்கிறேனா, சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேனா? ஒவ்வொரு ராஜ்ய வேலைக்காரர்களும் உங்களது கட்டளைப்படி காரியம் செய்து கொண்டிருக்கிறார்களா? ராஜாவின் சிறப்பம்சம் என்ன என்பதை அறிவீர்கள் தானே? ஆளுமை சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி, ரூலிங் பவரும் கண்ட்ரோலிங் பவரும், இரண்டு சக்திகளும் உங்களிடம் இருக்கிறதா? ராஜ்ய வேலைக்காரர்கள் சதா கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்கிறார்களா என்று தன்னைத்தானே கேளுங்கள். இன்று பாப் தாதா குழந்தைகளின் கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆளுமை சக்தியை சோதித்துக் கொண்டிருந்தார். ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் குழந்தைகள் கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பாப் தாதா இன்னைக்கு செக் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றார். என்ன பார்த்திருப்பார்? ஒவ்வொருவரும் அறிவீர்கள், இன்னமும் கூட அகண்ட ராஜ்ய அதிகாரிகளாக அனைவரும் ஆகவில்லை என்பதை பாப் தாதா பார்த்தார். அகண்ட இடையிடையில் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஏன்? அகண்ட ராஜ்ய அதிகாரியா இருக்கணும், ஆனா அப்படி இல்லை. அப்பப்ப இருக்கு, அப்பப்ப இல்லை இல்லையா? அப்பப்ப ஆத்மா ராஜாவா ஆகிறோம், அப்புறம் கீழே விழுந்துரும், அப்புறம் திருப்பி ராஜா ஸ்டேஜ்ல வரும். ஸோ பாபா சொல்றாரு, இடையிடையில் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஏன்? சதா சுய ராஜ்யம் என்பதற்கு பதிலாக பிற ராஜ்யமும் கூட கண்டம் செய்து விடுகிறது. பிற ராஜ்யத்தின் அடையாளம் என்றால் இந்த கர்மேந்திரியங்கள் பிறருக்கு அடிமையாகி விடுகிறது. ஆத்மா ராஜா சொல்ற மாதிரி கர்மேந்திரியங்கள் இயங்கணும், ஆனா கர்மேந்திரியங்கள் என்ன பண்ணுது? ராஜா சொல்ற மாதிரி கேட்காம வேற எது தோணுதோ அந்த மாதிரி நடக்குது. மாயையின் ராஜ்யத்தின் பிரபாவம் என்றால் மற்றவர்களை அடிமையாக்குவதாகும். நிகழ்காலத்தில் மைனாரிட்டி சரியாக இருக்கிறீர்கள், கொஞ்சம் குழந்தைகள் கரெக்டா இருக்காங்களாமா. ஆனால் மெஜாரிட்டி நிகழ்காலத்தில் மாயாவின் விசேஷ பிரபாவத்தில் வந்து விடுகிறீர்கள். ஸோ மாயாவோட பிரபாவத்துல மெஜாரிட்டி குழந்தைகள் மாட்டிக்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுது மாயா? அப்ப என்ன நடக்குது அந்த டைம்ல? எது ஆதி அனாதி சன்ஸ்காரமோ அதன் இடையிடையில் மத்தியத்தின், அதாவது துவாபர யுகத்திலிருந்து இன்று வரைக்குமான சன்ஸ்காரத்தின் பிரபாவத்தில் வந்து விடுகிறீர்கள். ஆதி அனாதி சன்ஸ்கார் இருக்கணும், அது இருக்கு, எமர்ஜ் ஆகுது. ஆனா நடுவுல என்ன பண்றோம்? துவாபர யுகத்துல இருந்து இப்ப இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சன்ஸ்காரமும் நடுவுல வந்துருது. பாபா சொல்றாங்க, சுயத்தின் சன்ஸ்காரமே சுய ராஜ்யத்தை கண்டம் செய்து விடுகிறது. நம்மளுடைய பழைய சன்ஸ்காரம் எமர்ஜ் பண்ணி என்னுடைய சுயராஜ்ய அதிகாரி நிலையை என்ன பண்ணுது? அப்பப்ப கட் பண்ணிடுது. அதிலும் விசேஷமான சன்ஸ்காரம் என்னவென்றால் வீண் சிந்தனை, வீணாக நேரத்தை இழப்பது மற்றும் வீண் பேச்சுகளில் வருவது. அப்படின்னா பேச்சுகள்ல வரதுன்னா பாபா சொல்றார், கேட்கறதா இருந்தாலும் சரி இல்ல பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு புறம் வீண் சன்ஸ்காரம், மற்றொரு புறம் சோம்பலுக்கான சன்ஸ்காரம் விதவிதமான ரூபத்தில் சுய ராஜ்யத்தை கண்டம் செய்து விடுகிறது. பல குழந்தைகள் கூறுகிறார்கள், நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது, டைம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. ஆனால் எந்த சன்ஸ்காரம் ஆரம்பத்தில் வெளிப்படையாக இல்லையோ அது இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி சன்ஸ்கார்லாம் தனக்குள்ளேருந்து வெளிப்படவே இல்லை, வெளியில வரவே இல்லை. ஆனா இப்ப என்ன ஆகுது? கடைசி நேரத்துல அந்த சன்ஸ்கார் கூட வெளியில எமர்ஜ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க. இப்ப பாபா சொல்றார், வாயுமண்டலத்தில் சன்ஸ்காரம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துல இல்லாத சன்ஸ்கார் கடைசியில எமர்ஜ் ஆகுது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பாபா சொல்றார், இது மாயையின் யுத்தத்திற்கான ஒரு சாதனமாகும். மாயை
இதன் மூலம் தன்னுடையவர்களாக ஆக்கி பரமாத்ம வழியில் மனம் உடைந்தவர்களாக ஆக்கிவிடுகிறது. இன்று வரை இவ்வாறே இருந்தேன் எனில் சமமான நிலைக்கான வெற்றி அடைய முடியுமா முடியாதா என்பது தெரியவில்லை என்று யோசிக்கின்றனர். இப்ப கூட நடுநடுவுல அந்த ஒரு சன்ஸ்காரம் எனக்குள்ள எமர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, பாபாவுக்கு சமமான நிலை நான் அடையணுமே, அடைய முடியறதுல நான் வெற்றி கிடைக்குமா இல்ல அடைய முடியாமையே போயிடுமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு குழந்தைகள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களாமா. ஏதாவது ஒரு விஷயத்தில் பலவீனம் எங்கு இருக்கிறதோ அதே பலவீனத்தின் ரூபத்தில் மாயை மனம் உடைந்தவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறது. எந்த வீக்னஸ் எந்த பாயிண்ட்ல வருதோ அதே இடத்துல அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி மாயை என்ன பண்ணுதான், குழந்தைகளை மனசுடைஞ்சவங்களா ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காமா. மிகவும் நன்றாக இருப்பவர்களும் நாட்கள் செல்ல செல்ல ஏதாவது ஒரு விஷயத்தில் மாயை சன்ஸ்காரத்தை தாக்கி பழைய சன்ஸ்காரத்தை வெளிப்படுத்தி மனம் உடைய செய்ய முயற்சி செய்கிறது. கடைசியில் அந்த மாதிரி மாயா முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா பாபா என்ன சொல்றார் பாருங்க, கடைசியில் அனைத்து சன்ஸ்காரங்களும் அழிய போகின்றது. ஆகையினால் மீதம் இருக்கும் சன்ஸ்காரம் அவ்வப்போது வெளிப்பட்டு விடுகிறது. எல்லாமே ஃபினிஷ் ஆயிடும், பழைய சன்ஸ்கார் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வருது, அவ்வளவுதான். ஆனால் பாப்தாதா பாக்யவான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சமிக்ஞை கொடுக்கின்றார். பயப்படாதீர்கள், மாயாவின் வலையை புரிந்து கொள்ளுங்கள். சோம்பல் மற்றும் வீணானவை இதில் எதிர்மறையும் வந்துவிடுகிறது. இந்த இரண்டு விஷயங்களின் மீது விசேஷ கவனம் செலுத்துங்கள். சோம்பேறித்தனம் வேஸ்ட், இது மேல ஸ்பெஷல் அட்டென்ஷன் வைங்க அப்படின்றார். மாயை யுத்தம் செய்வதற்கான தற்போதைய சாதனம் இது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பாயிண்ட் பாபா வராங்க. தந்தையின் துணையின் அனுபவம், இணைந்த ஸ்வரூபத்தின் அனுபவத்தை வெளிப்படுத்துங்கள். பாபா கூட இருக்கார், கம்பைண்டா இருக்கார் அப்படிங்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்றார். தந்தை என்னுடையவர் தான், என் கூடவே தான் இருக்கின்றார் என்று இருந்து விடாதீர்கள். என்னோட பாபா தானே என் கூட தானே இருக்காரு அப்படின்னு லேசா இருந்துடாதீங்க அப்படின்றார். துணையின் அனுபவத்தை நடைமுறையில் வெளிப்படுத்துங்கள். ஆக இது மாயாவின் யுத்தம். யுத்தம் செய்யாமலேயே தோல்வி அடைந்து விடும். இது மாயாவின் தோல்வி, யுத்தம் அல்ல. என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்று பயப்படாமல் இருந்தால் போதும். தைரியமாக இருங்கள். தந்தையின் துணையை நினைவில் வையுங்கள். பாபா கூட இருக்கார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு வரப்ப கூட புரிஞ்சுக்கோங்க, மாயா சண்டை போடாமே அது தோத்து போயிடும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணோம், ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு அதை பத்தி யோசிச்சு பயப்படாம இருந்தா போதும். தைரியமா இருங்க அப்படின்றார் பாபா. தந்தையின் துணை இருக்கிறதா என்று சோதியுங்கள். துணையின் அனுபவம் மர்ஜ் ரூபத்தில் கிடையாது தானே. தந்தை துணையாக இருக்கின்றார் என்ற ஞானம் இருக்கிறது. ஞானத்தின் கூட கூடவே தந்தையின் சக்தி என்ன? சர்வசக்திவான் என்றால் அனைத்து சக்திகளையும் வெளிப்படையான ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். இதைத்தான் தந்தையின் துணையை அனுபவம் செய்வது என்று கூறப்படுகிறது. சோம்பலானவர்களாக ஆகிவிடாதீர்கள். தந்தையை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? தந்தைதானே இருக்கிறார். தந்தைதான் இருக்கிறார் எனில் அவரது சக்தி இருக்கிறதா? பாபா தான் என் கூடவே இருக்காரே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பாபா கூட இருக்காருன்னா பாபா கிட்ட இருக்கக்கூடிய அவர் யாரு? சர்வசக்திவான் இல்லையா? சோ அந்த சக்தியும் இருக்கா அப்படின்னு பாபா கேட்கிறார். பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கிறார் எனில் பரமாத்மா குணங்கள் அனுபவமாக வேண்டும், தென்பட வேண்டும் என்று நீங்கள் உலகத்தினருக்கு கூறுகிறீர்கள். எனவே பாப் தாதாவும் உங்களிடம் கேட்கிறார், உங்களுடன் தந்தை இருக்கிறார், இணைந்த ரூபத்தில் இருக்கின்றார் எனில் ஒவ்வொரு காரியத்திலும் அந்த சக்தியின் அனுபவம் ஏற்படுகிறதா? பாபா கூட இருக்கார்னா செய்யறப்ப அந்த வேலையில அந்த சக்தி கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா அப்படின்னு கேட்கிறார். மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகிறதா? என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? இரட்டை வெளிநாட்டினர் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? சக்தி இருக்கிறதா? சதா இருக்கிறதா? முதல் கேள்விக்கு அனைவரும் ஆம் என்று கூறிவிடுகிறீர்கள். சக்தி இருக்கான்னு கேட்டா ஓகே பாபா ஆமென் அப்படின்னு சொல்லிடுறாங்களா? சதா இருக்கிறதா என்று இரண்டாவது கேள்வி கேட்கும் போது யோசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஆக துண்டிக்கப்படாத
துண்டிக்கப்படாததாக ஆகவில்லை தானே? அதாவது அக்கண்ட ராஜ்யம் இல்லதானே, அக்கண்ட சுயராஜ்ய அதிகாரியா இல்லதானே அப்படின்றார் பாபா. நீங்கள் என்ன சவால் செய்கிறீர்கள்? அக்கண்ட ராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கண்டமாக கூடிய ராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அக்கண்ட ராஜ்யம் அல்லவா? ஆசிரியர்கள் கூறுங்கள். அக்கண்ட ராஜ்யம் தானே? எனவே இப்போது சோதனை செய்யுங்கள். அக்கண்ட சுயராஜ்யம் இருக்கிறதா? ராஜ்யம் என்றால் பிராப்தி சதா காலத்திற்கு எடுக்க வேண்டுமா, அல்லது இடையிடையே துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லையா? அக்கண்ட ராஜ்யம்ன்றோம், அப்ப பிராப்தி கூட எப்படி இருக்கணும்? சதா காலத்துக்கு இருக்கணுமா, இல்ல நடுவுல பிராப்தி கிடைச்சி அப்புறம் கிடைக்காம அப்புறம் கிடைச்சி அப்படி இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறார். இப்படி விரும்புகிறீர்களா? பெறுவதில் சதா வேண்டும், ஆனால் முயற்சி செய்வதில் அவ்வப்போது என்றாலும் பரவாயில்லை. அப்படித்தானே? அப்படிதானே இருக்கும். வேணுங்கிறது மட்டும் எல்லாம் வேணும், ஆனா முயற்சி செய்யறப்ப கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, இதுவும் ஓகே தான் அதுவும் ஓகே தான் அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கோம்ல அப்படின்னு கேட்கிறார். பாபா சொல்றார், தனது வாழ்க்கை என்ற அகராதியிலிருந்து சில சமயம் மற்றும் சில விஷயங்கள் என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள். சில சமயம் சில விஷயங்கள், அதாவது சம்திங் சம்டைம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீக்கிவிடுங்கள் என்று வெளிநாட்டினருக்கு கூறியிருந்தார். இப்போது சில சமயம் என்பது அழிந்து விட்டதா? சம்டைம் அப்படிங்கிறத நீக்கிட்டீங்களா? ஜெயந்தி பதில் கூறு. பாப்தாதா ஜெயந்தி தீதியை பார்த்து சொல்றார், ஆன்சர் பண்ணு அப்படின்னு பாபா கேட்கிறார். ரிசல்ட் கொடுப்பாய் அல்லவா? சில சமயம் என்பது அழிந்து விட்டதா? சில சமயம் என்ற வார்த்தை சதா காலத்திற்கும் சமாப்தி ஆகிவிட்டது என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். பாபா சம்டைம் அப்படிங்கிறத நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றவங்கள கை தூக்குங்கன்றார் பாபா. அழிந்து விட்டதா அல்லது அழியுமா? உயர்வாக கை தூக்குங்கள். வதனத்தின் டிவியில் உங்களது கைகள் வந்துவிட்டன. இங்கிருக்கும் டிவியில் அனைவருடையதும் வராது. இது கலியுக டிவி அல்லவா? அங்கு, அதாவது வத்தன்ல மாயாஜால டிவி இருக்கிறது, ஆகையால் வந்து விடுகிறது. வத்தன்ல இருக்கிற டிவியில எல்லாரோட கையும் வீடியோல வந்துருதுன்றார். மிக்க நல்லது. ஆனாலும் அதிகமானவர்கள் கை உயர்த்தி இருக்கிறீர்கள். பாபா கேட்கிறப்ப சம்டைம் அப்படிங்கிறத நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு நிறைய குழந்தைகள் வந்து பாபாவுக்கு நல்ல கை தூக்கி இருக்காங்க. அவர்களுக்கு சதா காலத்திற்கான வாழ்த்துக்கள். நல்லது. இப்பொழுது பாரதவாசிகள் யாருடைய நடைமுறையில் சதா காலத்திற்கு சுயராஜ்யம் இருக்கிறதோ, அனைத்து கர்மேந்திரியங்களும் சட்டம் மற்றும் ஒழுங்குப்படி இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இவ்வளவு நேரம் ஃபாரினர் சொன்னார், இப்ப பாரதவாசிகள்கிட்ட சொல்றாரு, சதா சுயராஜ்ய அதிகாரியா இருக்கேன், என்னுடைய கர்மேந்திரியங்கள் லா அண்ட் ஆர்டர் படி நடக்குது அப்படின்னா கை தூக்குங்கன்றார். உறுதியாக கை தூக்குங்கள், கச்சாவாக அல்ல. சபையில் கை உயர்த்தி இருக்கிறேன் என்பதை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு பாப் தாதாவிடம் மிக இனிமையிலும் இனிமையான விஷயங்களை கூறுகிறீர்கள். கை குயக்கிறப்ப கை தூக்கிடுறோமா, அப்புறமா பாபா கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசுறோமா. என்ன பேசுறோமா? சொல்கிறீர்கள், பாபா நீங்கள் அறிவீர்கள் அல்லவா, அப்பொழுது அவ்வப்போது மாயை வந்து விடுகிறது அல்லவா. அப்பப்ப பாபா மாயா வந்துருதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே பாபா அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்களாம். அதனால பாபா சொல்றார், எனவேதான் கையை உயர்த்தியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். பாபாவுக்கு முன்னால கை தூக்கியிருக்கோம் அப்படின்னா, நான் பகவான் முன்னால கை தூக்கியிருக்கேன், ஸோ கை தூக்கியிருக்கேன்னா அதுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா, ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அதனால சொன்ன மாதிரி நான் நடந்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றார் பாபா. நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் தைரியம் வைத்தீர்கள். தைரியத்தை இழக்கக்கூடாது. தைரியம் இருக்கும் இடத்தில் பாப்தாதாவின் உதவி இருக்கவே செய்கிறது. இன்று பாப்தாதா பார்த்தார், நிகழ்கால நேரப்படி தன் மீது, ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மீது, அதாவது தனக்கு தன் மீது கட்டுப்படுத்தும் சக்தி எவ்வளவு இருக்க வேண்டுமோ அது குறைவாக இருக்கிறது. செல்ஃப்ல எவ்வளோ கண்ட்ரோலிங் பவர் இருக்கணுமோ தேவையானதை விட கம்மியா இருக்கு அப்படின்றார். அதை இன்னும் அதிகரிக்க செய்ய வேண்டும். கண்ட்ரோலிங் பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றார். குழந்தைகளின் உரையாடல்களை கேட்டு பாப்தாதா புன்முறுவல் பூக்கிறார்.
சக்திசாலியான நினைவு 4 மணி நேரம் இருப்பதில்லை என்று குழந்தைகள் கூறுகின்றனர். 8 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரமாக பாப்தாதா ஆக்கியிருந்தார். ஆனால் குழந்தைகள் 2 மணி நேரம் நன்றாக இருக்கிறது என்று கூறுகின்றனர். எனவே கட்டுப்படுத்தும் சக்தி வந்திருக்கிறதா என்று கூறுங்கள். இப்பொழுதிருந்தே இந்த பயிற்சி இல்லையெனில் சரியான நேரத்தில் கௌரவத்துடன் தேர்ச்சி பெற்றவராக ராஜ்ய அதிகாரியாக எப்படி ஆக முடியும்? ஆக வேண்டும் அல்லவா? குழந்தைகள் சிரிக்கிறார்கள். ஆகணும் தானே அப்படின்னு பாபா கேட்கிறார். பாஸ்வித் ஆனரா, ராஜ்ய அதிகாரியா ஆகணும் தானே அப்படின்னு கேட்கிறார். குழந்தைகள் சிரிக்கிறார். இன்று பாப்தாதா குழந்தைகளின் நிறைய விஷயங்களை கேட்டார். பாப்தாதாவை மகிழ்விக்கவும் செய்கிறீர்கள். டிராபிக் கண்ட்ரோல் 3 நிமிடம் கூட செய்ய முடிவது கிடையாது என்று கூறுகிறீர்கள். ஷரீரம் கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது, நின்று விடுகிறோம். பெயர் மனதை கட்டுப்படுத்துவது, ஆனால் மனம் சில நேரம் கட்டுப்படுகிறது, சில நேரம் கட்டுப்படுவது கிடையாது. காரணம் என்ன? கட்டுப்படுத்தும் சக்தி குறைவாக இருக்கிறது. இப்பொழுது இதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். கட்டளையிடுங்கள். கைகளை மேலே தூக்க வேண்டும் என விரும்பினால் தூக்கி விடுகிறீர்கள். கிராக் இல்லை என்றால் தூக்கி விடுகிறீர்கள் தானே. கையை தூக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்றேன், நினைக்கிறேன், கையில ஏதோ பிரச்சனை இல்லை, கிராக் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கையை தூக்கிடுவோம் இல்லையா? அதே போன்று மனம், இந்த சூட்சும சக்தி கட்டுப்பாட்டில் வர வேண்டும். கொண்டு வந்தே ஆக வேண்டும். சாய்ஸ்லாம் இல்லை. மனசை என்னோட செல்ஃப் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துதான் தீரணும் அப்படின்றார். நில், ஸ்டாப் என்று கட்டளை இட்டதும் அது நின்று விட வேண்டும். சேவை பற்றி யோசிக்க வேண்டும் என்றதும் சேவையில் ஈடுபட வேண்டும். பரந்தாமத்திற்கு செல் என்றதும் பரந்தாமத்திற்கு சென்று விட வேண்டும். சூக்ஷ்மவதனத்திற்கு செல் என்றதும் வினாடியில் சென்று விட வேண்டும். என்ன யோசிக்கிறீர்களோ அது கட்டளைப்படி நடக்க வேண்டும். என்ன மனசுல தாட்ல கொண்டு வரணும், அந்த ஆர்டர் வந்தவுடனே, தாட்ல வந்தவுடனே அது இமீடியட்டா அது பண்ணிடணும் அப்படின்றார் பாபா. இப்பொழுது இந்த சக்தியை அதிகப்படுத்துங்கள். சிறிய சிறிய சன்ஸ்காரங்களில் யுத்தத்தில் நேரத்தை வீணாக்காதீர்கள். இன்று இந்த சன்ஸ்காரத்தை விரட்டினேன், நாளை அந்த சன்ஸ்காரத்தை விரட்டினேன். கட்டுப்படுத்தும் சக்தியை தாரணை செய்தீர்கள் எனில் தனித்தனி சம்ஸ்காரங்களில் நேரம் பயன்படுத்த வேண்டி இருக்காது. ஒவ்வொரு சன்ஸ்காரமா நான் முயற்சி பண்ணி அந்த தேவையில்லாத பழசெல்லாத்தையும் நான் அதன் மீது வெற்றி அடைஞ்சிட்டே வரேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா பாபா சொல்றார், கண்ட்ரோலிங் பவரை தாரணை பண்ணுங்க. எல்லா சன்ஸ்காரத்திலையும் தனித்தனியா முயற்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டி இருக்காது அப்படின்றார். யோசிக்க கூடாது, செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நிறுத்து என்றதும் நிறுத்தி விட வேண்டும். மனசு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு கண்ட்ரோலிங் பவர் பாபா சொல்றார். ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், நான் செய்யறேன், பேசுறேன் அப்படியெல்லாம் ஆகக்கூடாதான். நிறுத்து அப்படின்னு ஆர்டர் வந்துருச்சுன்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிடணுமா. இது கர்மாதீத நிலை அடைவதற்கான விதி. கர்மாதீத நிலை அடைய வேண்டும் அல்லவா? நீங்கள் தான் ஆக வேண்டும் என்று பாப்தாதா கூறுகின்றார். வேறு யாரும் வரமாட்டார்கள், நீங்கள் தான் ஆக வேண்டும். உங்களைத்தான் கூடவே அழைத்து செல்வேன். பாபா எப்படி சொல்ல பாருங்க, நீங்க தான் ரெடி ஆகணும், உங்களை தான் நான் கூடவும் கூட்டிட்டு போவேன் அப்படின்றார். ஆனால் கர்மாதீத நிலை அடைந்தவர்களை அழைத்து செல்வேன் அல்லவா? கூடவே வருவீர்களா அல்லது பின்னால் வருவீர்களா? கூட வருவீங்களா பின்னால வருவீங்களான்னு கேட்கிறார். உடனே அங்க இருக்கிறவங்க, பாபாவுக்கு முன்னால இருக்கவங்க சொல்றாங்க, பாபா நாங்க கூடவே வருவோம் பாபா அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. பாபா சொல்றார், மிகவும் நன்றாக கூறினீர்கள். கூடவே வருவீர்களா? கணக்கு வழக்குகளை முடிப்பீர்களா? இதில் ஆம் என்று கூறவில்லை. கூட வரீங்களான்னு கேட்டா வரோன்ட்டாங்க. அப்ப கணக்கு முடிப்பீங்களான்னா அதுக்கு ஓகே ஆமா பாபா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்றார். கர்மாதீத நிலை அடைந்து கூடவே வருவீர்கள் அல்லவா? கூடவே செல்வது என்றால் துணையாக செல்வதாகும். ஜோடி பொருத்தம் நன்றாக இருக்க வேண்டுமா அல்லது குட்டை நெட்டையாக இருக்க வேண்டுமா? சமமாக இருக்க வேண்டும் அல்லவா? எனவே கர்மாதீத நிலை அடைந்தே தீர வேண்டும். பாபா கூட போறேன்னா துணையா போறேன்னு அர்த்தம். அப்ப பாபா எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஆகணும் இல்லையா? சோ கர்மாதீத நிலை அடைஞ்சிட்டு தான் போகணும்ன்றார். ஆக என்ன செய்ய போகிறீர்கள்? இப்பொழுது தனது ராஜ்யத்தை நல்ல முறையில் கவனியுங்கள். தினமும் தனது சபையை கூட்டுங்கள். ராஜ்ய அதிகாரி அல்லவா? எனவே
தனது தர்பாரை கூட்டுங்கள். கர்மேந்திரியங்களிடம் நலம் விசாரியுங்கள். கட்டளைப்படி இருக்கிறதா என்று சோதியுங்கள். பிரம்மா பாபாவும் தினமும் தர்பார் கூட்டினார். காப்பி தானே செய்ய வேண்டும். பிரம்மா பாபா என்ன செஞ்சாரோ அதை தானே செய்யணும். இவர்களுக்கு கூற வேண்டும், காண்பிக்க வேண்டும். மற்றபடி பின்னால வந்தவங்களுக்கு தெரியாது. அதனால பாபா சொல்லார், மற்றவங்களுக்கு பிரம்மா பாபா என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சொல்லணும், காட்டணும் அப்படின்றார். பிரம்மா பாபாவும் முயற்சி செய்தார். தினமும் தர்பார் கூட்டினார். இதன் காரணத்தினாலேயே கர்மாதீத நிலை அடைந்தார். ஆக இப்பொழுது எவ்வளவு காலம் தேவை, அல்லது எவர் ரெடியாக இருக்கிறீர்களா? இப்ப பாபா போல ஆறதுக்கு, அந்த கர்மாதீத் நிலை அடையறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் வேணும்? இல்ல பாபா நான் எவர் ரெடியா இருக்கேன்னு சொல்றீங்களா? இந்த நிலையின் மூலம் சேவையும் வேகமாக நடைபெறும். ஏன்? ஒரே நேரத்தில் மனம் சக்திசாலி, வார்த்தை சக்திசாலி, சம்பந்தம் தொடர்பில் முகம் மற்றும் நடத்தை சக்திசாலி. ஒரே நேரத்தில் 3 சேவையும் மிக வேகமாக ரிசல்ட் வெளிப்படும். 3 விஷயத்துலயுமே பவர்ஃபுல்லா இருந்து சர்வீஸ் பண்ணனா ரிசல்ட் ஃபாஸ்டா கிடைக்கும்ன்றார் பாபா. இந்த சாதனையின் மூலம் சேவை குறைந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். கிடையாது. நம்ம கர்மாதீத்த நிலைன்னு ஸ்திதிக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே, சேவை கம்மியாயிடுமானா கிடையாதுன்றார் பாபா. எளிதாக வெற்றியின் அனுபவம் ஏற்படும். மேலும் சேவைக்கு யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கிறார்களோ, ஒருவேளை குழுவாக இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கினால் உழைப்பு குறைவு, வெற்றி அதிகம் ஏற்படும். ஒரு குரூப் ரெடி ஆகணும்ன்றார் பாபா. இந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் ஸ்திதியில பவர்ஃபுல்லா இருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு குரூப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்திதியில இருந்து சேவை பண்ணாங்கன்னா உழைப்பு கம்மியாகும், வெற்றி நிறைய கிடைக்கும்ன்றார். ஆகையால் கட்டுப்படுத்தும் சக்தியை விசேஷமாக அதிகப்படுத்துங்கள். சங்கல்பம், நேரம், சம்ஸ்காரம் அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பாப்தாதா பல முறை கூறியிருக்கிறார், நீங்கள் அனைவரும் ராஜாக்கள். எப்போது வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எங்கு வேண்டுமோ, எவ்வளவு காலம் வேண்டுமோ அவ்வாறு மனம் புத்தியை சட்டம் மற்றும் ஒழுங்கில் வைத்திருக்க வேண்டும். செய்யக்கூடாது என்று நீங்கள் கூறினீர்கள், ஆனாலும் நடந்து கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறார்கள் எனில் இது சட்டம் மற்றும் ஒழுங்கில் இல்லை, லா அண்ட் ஆர்டர் படி இல்லை அப்படின்றார். எனவே சுயராஜ்ய அதிகாரிகள் தனது ராஜ்யத்தை சதா பிரத்யக்ஷ ரூபத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வர வேண்டும் அல்லவா? பிராக்டிக்கலா சுயராஜ்ய அதிகாரியா இருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும் தானே அப்படின்றார் பாபா. கொண்டும் வருகிறீர்கள். ஆனால் பாப்தாதா கூறியிருந்தார் அல்லவா, சதா என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள். பாப்தாதா இப்போது கடைசியாக வருவார். அதாவது லாஸ்ட் டர்ன் ஒன்று பாக்கி இருந்தது அந்த சீசன்ல. பாபா சொல்றார், இப்பொழுது ஒரு டர்ன் பாக்கி இருக்கிறது. அடுத்த டர்னில் ரிசல்ட் கேட்பார். 15 நாட்கள் இருக்கும் அல்லவா? 15 நாட்களில் ஏதாவது செய்து காட்டுவீர்களா இல்லையா? ஆசிரியர்கள் கூறுங்கள், 15 நாட்களில் ரிசல்ட் கிடைக்குமா? நல்லது. மதுவனத்தில் இருப்பவர்கள் 15 நாட்களில் ரிசல்ட் காண்பிப்பீர்களா? ஆம் அல்லது இல்லை என்று இப்பொழுது சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுங்கன்றார் பாபா. இப்பொழுது கை உயர்த்துங்கள். கை தூக்க சொல்றார். உடனே எல்லாருமே இங்க கை தூக்கி இருக்காங்க. கை உயர்த்தியதை நினைவில் வையுங்கள். பாபாக்குனால கை உயர்த்தி இருக்கேன் அப்படின்னா கை உயர்த்தது மேல கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வச்சு அந்த மாதிரி செஞ்சு காட்டணும் அப்படின்றார் பாபா. முயற்சி செய்கிறேன் என்று கூறுபவர்கள் கை உயர்த்துங்கள். ஞான சரோவர் சாந்திவனத்தை சேர்ந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். பாப்தாதா மதுவன், ஞான சரோவர், சாந்திவனத்தை சார்ந்து முக்கிய நிமித்த சகோதர சகோதரிகளை முன்னால் அழைத்தார். உங்கள் அனைவரையும் சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக பாப்தாதா அழைத்தார். உங்கள் அனைவரையும் பார்த்து அனைவரும் குஷி அடைகின்றனர். இப்பொழுது பாப்தாதா விரும்புவது என்ன என்பதை கூறிக்கொண்டிருக்கிறார். பாபாவுக்கு என்ன ஆசைங்கிறத பாபா சொல்லிட்டு இருக்கார். பாண்டவ பவன், சாந்திவனம், ஞான சரோவர், ஹாஸ்பிட்டல் என்று 4 தாமங்கள் இருக்கிறது அல்லவா? 5வது சிறியதாக இருக்கிறது. 4லும் பாப்தாதாவிற்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது. 3 மாதங்களுக்காக 4 தாமங்களிலும் அகண்ட, நிர்விக்ன, உறுதியான சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களின் ரிசல்ட் பார்க்க விரும்புகிறார். 3 மந்த்ஸ்க்காக அகண்ட, தடையில்லாத,
உறுதியான சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக அந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் இருக்கிறத பாபா பார்க்க விரும்புறார். 3 மாதங்களுக்கு இங்கு அங்கு இருந்து வேறு எந்த ஒரு விஷயமும் கேட்க வரக்கூடாது. அந்த 4 இடத்துல இருந்து வேற எந்த ஒரு ரிப்போர்ட் கூட பாபா கிட்ட இந்த 3 மந்த்ஸுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்றார். அனைவரும் சுயராஜ்ய அதிகாரி நம்பர் 1. 3 மாதங்களுக்காக இந்த ரிசல்ட் கொடுக்க முடியுமா? நிர்வேர் பாய் கிட்ட பாபா கேட்கிறார், பாண்டவர்களின் சார்பாக நீங்கள் இருக்கிறீர்கள், கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். தாதி இருக்கவே இருக்கின்றார், ஆனால் கூடவே முன்னால் அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள், கொடுக்க முடியுமா அப்படின்னு அப்புறம் பாபா மறுபடி கேட்கிறார். முடியும் என்று தாதி கூறுகின்றார். தாதி உடனே முடியும் பாபா அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் பாண்டபவனை சேர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ, பாண்டபவன்ல இருந்து கீழே பாபா மீட்ல யாரெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ அவங்களெல்லாம் கை உயர்த்துங்கள், கை தூக்க சொல்றார். கொடுக்க முடியுமா? நல்லது. ஒருவர் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால் பலவீனமாக இருக்கின்றார், அவருக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்டது எனில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த 3 months டைம்ல பாபா சொல்றார், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? கூட இருப்பவர்களுக்கும் துணையாக இருந்து ரிசல்ட் கொடுப்போம் என்று கூறும் அளவிற்கு தைரியம் இருக்கிறதா? முடியுமா? அவங்களுக்கும் பாபா நாங்க கூட ஒத்துழைப்பு கொடுப்போம், ஏதோ ஒன்று ஆயிட்டா கூட அவங்களுக்கு கூட நின்றுட்டு அவங்க கூட இருந்து நாங்க ரிசல்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கா? முடியுமா? அல்லது தனக்காக மட்டும் தைரியம் இருக்கிறதா? இல்ல பாபா கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆனா அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க சொன்ன மாதிரி நான் மட்டும் இருந்து காட்டுறேன் அப்படின்னு அதுக்கு மட்டும் செல்ஃபுக்கு மட்டும் தைரியம் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். பாபா சொல்றாங்க, மற்றவர்களது விஷயங்களையும் தன்னுள் அடக்கி கொள்ள முடியுமா? அவர்களது தவறுகளை உள்ளடக்க முடியுமா? வாயுமண்டலத்தில் பரப்பாதீர்கள், உள்ளடக்கி விடுங்கள். யாரோ ஒருத்தர் கூட இருக்கக்கூடியவங்கள ஏதோ ஒன்று நடந்துருச்சு, மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அதை உள்ளுக்குள்ளார ஜீர்ணிச்சுக்கோங்கன்றார். இது செய்ய முடியுமா? ஆம் என்று சப்தமாக கூறுங்கள், சவுண்டா சரி பாபான்னு சொல்லுங்கன்றார் பாபா. வாழ்த்துக்கள். 3 மாதங்களுக்கு பிறகு ரிப்போர்ட் பார்ப்பேன். எந்த ஒரு இடத்திலிருந்தும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரக்கூடாது. ஒருவர் மற்றவருக்கு வைப்ரேஷன் கொடுத்து உள்ளடக்கி விட வேண்டும் மற்றும் அன்பாக வைப்ரேஷன் கொடுக்க வேண்டும். சண்டை இருக்கக்கூடாது. அடுத்த பாயிண்ட், இவ்வாறு வெளிநாட்டினரும் ரிசல்ட் கொடுப்பீர்கள் அல்லவா? இவ்வளவு நேரம் அந்த 4 தாமங்கள்னார் பாபா, இப்ப இதே விஷயத்த பாபா டபுள் ஃபாரினர்ஸ்ட கேட்கிறார். ரிசல்ட் கொடுப்பீர்கள் அல்லவா? அனைவரும் ஆக வேண்டும் அல்லவா? தனது சேவை நிலையத்தில் தன் கூட இருப்பவர்களுடன் 3 மாதத்திற்கான ரிசல்ட் கொடுப்போம் என்று கூறும் இரட்டை வெளிநாட்டினர் கை தூக்குங்கள். பாபா, என் சென்டர்ல என் கூட இருக்கவங்க எல்லாரோட சேர்ந்து 3 monthsக்காக நீங்க கேட்கக்கூடிய ரிசல்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கை தூக்குங்கன்றார். முயற்சிக்கிறேன், சொல்ல முடியாது என்று கூறுபவர்கள் யாராவது இருக்கிறீர்கள் எனில் கை தூக்குங்கள். பாபா, கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்க முடியுமா தெரியல, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்கன்றார். சுத்தமான உள்ளமுடையவர்களாக இருக்கிறீர்கள், சுத்தமான உள்ளமுடையவர்களுக்கு உதவி கிடைக்கிறது. நல்லது. பிறகு பாப்தாதா அனைத்து மண்டலத்தில் உள்ள சகோதர சகோதரிகளையும் கை உயர்த்த செய்தார் மற்றும் தங்களது இருப்பிடத்தில் எழுந்து நிற்க செய்தார். முதலில் மகாராஷ்டிரா, டெல்லி, கர்நாடக சகோதர சகோதரிகளை எழுந்து நிற்க கூறினார் மற்றும் உறுதிமொழி செய்ய வைத்தார். பிறகு உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு சேவைக்கான வாழ்த்துக்களை கொடுத்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு, சதா அக்கண்ட ராஜ்யத்திற்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு, சதா தந்தைக்கு சமமான கர்மாதீத நிலை அடையக்கூடியவர்களுக்கு, தந்தையை பின்பற்றக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆத்மாக்களுக்கு, சதா ஒருவருக்கொருவர் சுப பாவனை, சுப விருப்பம் என்ற சகயோகம் கொடுக்கக்கூடிய சுப சிந்தனையாளர் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு முரளியினுடைய வரதான், தடை செய்யும் ஆத்மாக்களை ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு
அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக. தடை செய்யும் ஆத்மாக்களை ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக. விளக்கம் சொல்றாங்க பாபா. எந்த ஆத்மாக்கள் தடை போடுவதற்கு நிமித்தம் ஆகிறார்களோ அவர்களை தடை செய்பவர்களாக பார்க்காதீர்கள். யார் எனக்கு ஒரு தடை போடுறாங்களோ அவங்க போடுறாங்க அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. அவர்களை சதா பாடம் கற்றுக் கொடுக்கும் முன்னேற்றுவதற்கு நிமித்த ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். அனுபவி ஆக்கக்கூடிய ஆசிரியர் என்று புரிந்து கொள்ளுங்கள். நிந்தனை செய்பவரை நண்பன் என்று கூறுகிறீர்கள் எனில் தடைகளை தாண்ட வைத்து அனுபவியாக ஆக்கக்கூடியவரை ஆசிரியர் ஆக்குகிறீர். ஆகையால் தடையாக இருக்கும் ஆத்மாவை அந்த பார்வையில் பார்ப்பதற்கு பதிலாக சதா காலத்திற்கும் தடைகளை கடந்து செல்ல வைப்பதற்கு நிமித்த ஆத்மா, உறுதியான ஆத்மா ஆக்குவதற்கு நிமித்த ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிந்தனை செய்யக்கூடியவங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்றோம் அப்படின்னா அப்ப தடைகளை தாண்ட வச்சு நம்மள அனுபவசாலியா யார் ஆக்குறாங்களோ அவங்க ஒரு டீச்சரா ஆயிடுறாங்களாம். ஸோ அதனால அவங்க தடை போடுறாங்க அப்படின்னு அந்த பார்வையில் அவங்கள பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா சதா காலத்துக்காக வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் தாண்ட வைக்கிறதுக்கு இவங்க ஒரு நிமித்த ஆத்மாவா இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா உறுதியான ஆத்மாவா ஆக்கிறதுக்காக இவங்க ஒரு நிமித்தமா இருக்காங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். இதன் மூலம் அனுபவத்தின் அத்தாரிட்டி இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும். இன்றைய ஸ்லோகன்: புகார்களின் ஃபைல் அளித்து நல்லவர்களாக மற்றும் செம்மையானவர்களாக ஆகுங்கள். புகார்களோட ஃபைல, கம்ப்ளைண்டோட ஃபைல அழிச்சிட்டு பாபா சொல்லார் ஃபைன் மற்றும் ரீஃபைனா ஆகணும்ன்றார். அதாவது புகார்களின் கோப்பு அளித்து நல்லவர்களாக மற்றும் செம்மையானவர்களாக ஃபைன் அண்ட் ரீஃபைனா ஆகுங்கள் அப்படின்றார். ஓம் சாந்தி.